ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேக். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்துட்டு பியூர் பட்டர் க்ரீமில் சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர் வச்சு கேட்டிருந்தாங்க. என்னடா இத்தனை நாளாக நம்மளே இதை பற்றி யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ பியூர் பட்டர் க்ரீம் கூட இல்லை சாக்கோ கனாஷ் நம்ம மிக்ஸ் பண்ணனால இதுக்கு என்ன பேர் வைக்கனால நீங்களே கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பழக்கம் போல் கேக்கை லேயரிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஓன் ரெசிபி, எந்த ப்ரீ மிக்ஸிங்கும் இதில் கிடையாது. லேயரிங் பண்ணுறப்போ அதில் க்ரீம் மட்டும் இல்லாமல் இடையில சாக்கோ சிப்ஸும் நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சில்கியான க்ரீம் கூட சாக்கோ சிப் மெல்றப்போ வாயில் வந்துச்சுன்னா இன்னும் சாக்லேட்டியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ நம்மளோட எல்லா லேயர்ஸ்லையும் சிப்ஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேக் பண்ணுறப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் டஃப் ஆகிடும். இப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கிற க்ரீம் மேலே சூடாக ட்ரஃபிள் ஊற்றும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இட் கேம் அவுட் ஸோ வெல். மேலே கோகோ டஸ்ட்லாம் பண்ணி சைட் பீசஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணி அதை நம்ம அன்ஃபினிஷ்டு கேக் மாதிரி டிசைன்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம சைடில் எதுவும் க்ரீம் வச்சு க்ளோஸ் பண்ணல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், கஸ்டமர் வந்து ஃபுல் கேக்காக இல்லாமல் அவங்களே பீஸ் கட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பீசஸ்லாம் கட் பண்ணி மேலே ஒரு டிசைன் வச்சு ட்ராவலில் ஷேக் ஆகி கீழே விழாமல் இருக்கிற மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் சுற்றி கொடுத்துட்டோம்.